இரண்டாவது சொன்னார், மாது சொன்ன கூட இளமை துறக்க வல்லேன் அல்லேன். ஒருவன் மனைவியோடு இருக்கும் காலத்திலே பிற பெண்களோடும் இருக்காங்க. ஆனா இவங்க மனைவி வீட்டிலே இருந்தும் ஒரே ஒரு வார்த்தைக்காக மனைவியை தொடாமல் வாழ்ந்தார். தில்லை சிதம்பரத்திற்கு அருகிலே வாழ்ந்தவர் திருநீலகண்டர். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை என்ற நூலை தந்தார். திருத்தொண்டர் தொகை நூலை தருவதற்கு இறைவன் என்ன செய்தார்? அவரை கைலாயத்திலிருந்து சுந்தரரை பூலோகத்துக்கு அனுப்பினார். எதற்காக? திருத்தொண்டர் தொகை என்ற நூலை தருவதற்காக. அதற்காக அங்க என்ன நடந்துச்சு? 2 பெண்கள் மலபரிக்க வந்தார்கள். மலபரிக்க வந்தவர்களை சுந்தரர் பார்த்தார். சுந்தரா, நந்தவனத்துல என்ன நடந்ததுன்னு. அப்பா, இது காம தமனம் நடந்த இடம். இங்க காமாதி கூட்டங்கள் நடக்கக்கூடாது. நீ பூலோகத்துக்கு போய் பிறந்து அந்த 2 பெண்களையும் மணந்து அதன் பிறகு வந்து சேருன்னு அனுப்பு. எதற்காக அனுப்பினார்னா, இந்த திருத்தொண்டர் தொகை நமக்கு கிடைக்கும். அப்போ 63 நாயன்மார்கள 60 பேரை அவர் எழுதினார். திருநீலகண்டத்து முயவனாகும் அடியேன் எழுது. ஏன் ஜாதியை எழுதினார்னா, திருநீலகண்டத்து பாணர்னு ஒருத்தர் பின்னாடி வர 2 பேரையும் வேறுபாடு பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன அடி எடுத்து கொடுத்தார்? பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே அப்படின்னு இறைவன் எடுத்து கொடுத்தார். இறைவனுடைய கருணையை பார்த்த சேக்கலார் பெரிய புராணம் எழுதினா, இதே தில்லையில போயிருந்து பெரிய புராணம் எழுதினா, அவர்களா எவ்வளவு பெரியவர்கள், நான் எப்படி எழுதுவேன். அப்போ இறைவன் சேக்கலாருக்கு எப்படி அடி எடுத்து கொடுத்தார்? உலகலாம். அதனால்தான் உலகலாம் நம்புவதற்கு தெரியவன் அவர் பாரு. அப்ப உலகலாம்னு எங்க வச்சு அடி எடுத்து கொடுத்தார்? அவரே பிள்ளையிலிருந்து கேட்டார். உலகு என்பது திருவாரூர் மண்ஸ்தலம். திருவாரூரை நினைச்சு மண்ஸ்தலமாகிய உலகை அடி எடுத்து கொடுத்தார் தில்லை ஆகாயத்தை. ஆனா இவர் திருவாரூர்லே நின்று கேட்கிறார், ஆகாய ஸ்தலமாகிய தில்லையை அடி எடுத்து கொடுத்தார். தில்லை வாழ் அன்னதான் அடியார்க்கும் அடியே. அப்புறம் அவருடைய பெருமையை சொல்ல உலகளாக ஒரு வார்த்தையை அடி எடுத்து கொடுத்தார். அடியார் பெருமையை சொல்ல ஒரு வரியிலேயே அடி எடுத்து கொடுத்தார். எவ்வளவு சிறப்பு அடியார் பெருமை. அப்ப அப்படி சொல்கிறார். உடனே இவரே 60 பேர்ல யார் யார் பாடிக்கலாம்ல? ஏன் பாடு? பிள்ளைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் ஏன் பாடினார்னா, இவர் எதற்காக வந்தார்? பூலோகத்துல 2 பெண்ணை நந்தவனத்துல பார்த்தோன்னு நம்ம கைலாயத்துல சிவபெருமான் கூட இருந்து பார்த்தோம்னாலே இங்க அனுப்புனார். இவர் வீட்டுல மனைவியை வச்சுட்டு தொடாம வாழ்ந்தார்னா இவ்வளவு எவ்வளவு உயர்ந்தவர் நினைச்சது. அதனால அவர் கொண்டு வச்சார். அப்போ யாராலையும் திறக்க முடியாதது அந்த பெண்ணினுடைய. ஏன்னா விஸ்வாமித்திரர் எவ்வளவோ தவம் பண்ணவரும் இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க. காசிவ முனிவர் தவம் பண்ணினார். காசிவ முனிவருக்கும் நம்முடைய மாயா என்று சொல்லக்கூடிய அசுர குலத்து பெண், இந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமாசுரன், அஜபுஜின்னு 4 பெண். இந்த 4 பெண்ணு யாருக்கு பிறந்தது? இந்த 4 பேருக்கு அப்பா யாருன்னா காசிவ முனிவர். காசிவ முனிவர் கடும் தவம் செய்யும் போது மாயில மயங்கி இந்த குழந்தைகளை பெற்றாரு. இப்படியெல்லாம் இந்த காலத்துல இவர் இருந்தாரு. அப்ப இந்த திருநீலகண்டர் என்பவர் வாழ்ந்து வருகிறார். அவருடைய மனைவியும் அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா மண்பானை செய்றாங்க. இந்த மண்பானை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்பானையில முதல்ல செய்யும் போது ஒரு திருவோடு செய்யும். அந்த திருவோட நல்லா காய வச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க. சிவன் அடியார்கள் யாராவது வந்தா அந்த ஓட கொடுப்பாங்க. இதுதான் அவருடைய
பண்ணக்கூடிய சிவன் தொண்டு. அதற்கு பணம் எதுவும் வாங்கலை. மற்ற சட்டி பானை எது கேட்டாலும் காசு வாங்குவார். இப்படியே தொழிலை நடத்துறார். ஒரு நாள் பரந்தையர் இல்லத்திற்கு சென்று வந்தார். அப்படி வந்ததை இவர் உணர்ந்தார். நீங்க எங்கேயோ தவறு செய்து வந்துள்ளீர்கள், எம்மையின் நீதிவீராயில் திறனையில நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். அப்ப என்னன்னு சொல்லாம எம்மைன்னு சொன்னனால எந்த பெண்ணையும் கண்ணால கூட அவர் பார்க்கணும். இது எத்தனாவது வயசுல நடந்ததுன்னா 25, 26 வயசுல நடந்தது. அந்த அம்மா எப்படி இருந்தானா சேர்க்கிறார், எழுதுகிறார். அப்போத புணர்ச்சியின்மை அயலறியாது வாழ்ந்தார்கள். 2 பேரும் இப்படி ஒரு சபதம் எடுத்து வீட்டுக்குள்ள சின்ன வீடு, குயவனார் வீடுன்னா எப்படி இருக்கும், 10க்கு 10 இடம் தான் இருக்கு. அதுல அந்த பானையெல்லாம் அடிக்க வச்சுக்காங்க, பெட்டியெல்லாம் அடிக்க வச்சுக்காங்க, கொஞ்சோண்டு இடம். அந்த இடத்துக்குள்ள 2 பேரும் படுக்காங்க. ஆனா 2 பேரும் தனித்தனியா படுத்து ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்தார்கள். 70 வயசு ஆயிடுச்சு. நம்ம வீட்டுலன்னா எப்படி எல்லாம் இருக்கும். இவ பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியலையா கணவன் மனைவி இப்படி வாழ்றாங்க. அப்போ அவர் என்ன செய்யாரோ, மண்ணு குடைக்காரா, தண்ணி வச்சு கொடுப்பா, சாப்பாடு வச்சு கொடுப்பா, பானை செய்தாரா, காய வச்சு கொடுப்பா, எல்லாம் செய்வாங்க. ஆனா 2 பேரும் கூடயும் உடல் உறவு என்று சொல்லக்கூடிய உறவு இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு வரும். நம்ம மக்கள் தான் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் வருது. இந்த டைவர்ஸுக்கு யாருக்கு காரணம் தெரியுமா? அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ இல்லை. மாப்பிள்ளைய பெற்ற மாப்பிள்ளைக்கு அம்மாவும் இல்லை. இந்த பொண்ணை பெற்றிருக்காங்களே அவங்க அம்மா தான் காரணம். என்னன்னா பிள்ளை போன் பண்ணி இங்க என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துதான், அடிக்கான்னு சொன்னா, எம்மா போற இடங்கள்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட வாழ். ஒன்னிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கதே குடும்பத்தை காப்பாற்றணும், நல்லபடியா நீ வாழணும், அதுக்காக அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகாம சரியாகும். ஏன்னா அவர் ஒரு வழியா வாழ்ந்திருப்ப, நீ ஒரு வழியா வாழ்ந்திருப்ப. இப்படி அந்த குழந்தைய அட்வைஸ் பண்ணி சொன்னா நம்ம அம்மா இப்படிதான் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இங்க போன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறோட, அப்படியா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருக்கு, சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டா அப்புறம் அது டைவர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ